நமஸ்தே. பெரியவா சரணம். ராமநாமத்தினுடைய மகிமையே ஒரு அழகான சம்பவத்தின் மூலமாக பெரியவா எப்படி விளக்கினாங்கிறத நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ராமநாம மகிமையை சொல்லக்கூடியதான கம்பராமாயண ஸ்லோகம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்லோகத்தையும் தெய்வத்தின் குரலில் ஒரு இடத்துல பெரியவா மேற்கோளாக எடுத்து காமிச்சிருக்கா. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராம என்ற இரண்டெழுத்தினால் அப்படின்னு ஸ்லோகம். கம்பர் நாட்டாழ்வார் எவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார் பார்க்குறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. நன்மை, எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் வேணும்னு நேற்று இந்த பக்தர் கேட்குறாங்க பார்க்குறோம். எல்லா கஷ்டங்களும் தீரணும், ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஆகட்டும், ஆஃபீஸ் பிரச்சனை ஆகட்டும், ஆற்று பிரச்சனை ஆகட்டும், எல்லாம் போகணும்னா எல்லா விதமான நன்மைகளும் தேடி கொண்டு வந்து சேர்க்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. செல்வம்னு சொன்னாக்கா இந்த பணம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையானது, வெளியில் கடன் பிரச்சனை தீரணுங்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா இந்த ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுக்கணும்னால பெரியவா, அந்த மாதிரியான ஆஃப்டர் லைஃபுக்கு தேவையான கரன்சி, அது யூஎஸ் டாலர் இல்லை, இந்தியன் ருப்பி இல்லை, அது என்ன கரன்சியோ நமக்கு தெரியாது. தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரே கரன்சி, அது எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கு என்ன ஏடிஎம் இருக்கா என்ன இருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் இருக்கிறதுலையே பெரிய செல்வம், நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அதுதான். அந்த செல்வம் நமக்கும் ஆஃப்டர் லைஃப்பில் யூஸ் ஆக போகிறது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி இருக்கே அவாளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்வமாக அதுதான் இருக்குது. அதனால தான் ராமநாமா பேங்க்னே ஒரு பேங்க் வச்சுட்டு ராமநாமாவை எழுதி 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 கொண்டு சேர்க்கறதுன்னு ஒரு பழக்கமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அத்தனை வேல்யூ, அவ்வளோ பெரிய ட்ரெஷர் அது. இந்த பழக்கம் நமக்கெல்லாம் வரணுங்கிறதுக்காகவே பெரியவா என்ன பண்ணால் அந்த நாளில் ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து இத்தனை 1000 நாமா எழுதி கொண்டு வந்தாக்கா இவாளுக்கு ஒரு வெள்ளிக்காசு கொடுக்கறது ஸ்ரீமட்டத்திலிருந்துன்னு இந்த பழக்கத்தை ராமநாம லேಖனம்னு சொல்லி அதை எழுதுறத பெரியவா ரொம்ப ஊக்குவிச்சா எல்லாரும். அப்படியாவது ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியட்டுமே, இதனுடைய மகிமை தெரியட்டுமே. அப்படிப்பட்டதாக என்னெல்லாம் செல்வம் நமக்கு வேணுமோ ஃப்யூச்சரில் ஆஃப்டர் லைஃப் உள்பட அந்த செல்வத்தையும் தினம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்கறதாக இந்த ராமநாமா இருக்கு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ஒவ்வொரு நாளும் நீ தினம் ராமநாமா சொல்ல சொல்ல உனக்கு செல்வம் அக்ரீஷன் ஆகிண்டே போகிறது, இன்னும் சேர்ந்துட்டே போகிறது டெபாசிட் அக்கௌண்ட்டில். நினச்சி பாருங்க, எந்த காரியம் பண்ணாமல் ஆற்றுல சும்மா உட்காந்துருக்கோம், அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துட்டே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வட்டி வேறு குறைஞ்சி போச்சே சார் இப்போ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனால் வட்டி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வட்டியோடு சேர்ந்துட்டே வரப்போகிறது நமக்கு. அப்படி தினம் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே டியூட்டி பெரியவா சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுண்டு ராமநாமாவை மனசு உருகி பிரார்த்தனையாக சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்போ அது மாத்திரம் போடுமா, ஒரு 1/2 மணி நேரம் சொன்னால் போடுமான்னா 1/2 மணி நேரம் சொன்னாக்கா மனசு உருகி சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ நிச்சயம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நம்மளால் எப்போ எல்லாம் முடியறதோ தினசரி எல்லா வேலைக்கும் நடுவில் மனசுக்குள்ளே இந்த ராமநாமாவை உள்ளுக்குள்ளே உரு வைத்தின்றே இருக்கணும், உரு போட்டுட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தால் தான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படிங்கிறது நமக்கு வருது. அடுத்த லைன் என்ன சொல்கிறார், திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. திண்மைன்னு சொன்னால் தீமைகள், நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வர்றதோ, இன்னும் என்னெல்லாம் வரத்துக்கு இருக்கோ அந்த கஷ்டங்களும் சரி, இன்னொரு பக்கம் பாபங்கள் என்னெல்லாம் பாவங்கள் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமும் சிதைந்து தேயுமே அப்படிங்கிற. அப்போ அக்கௌண்ட்டில் ஒரு பக்கம் நிறைய இன்கம் போட்டிருக்கோம், ஒரு டெபாசிட்டை போட்டு வச்சுருக்கோம், ஆனால் கண்ணு மண்ணு தெரியாமல் ஒரு பக்கம் செக்கு கொடுத்துருக்கோம், இல்லை ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்ததுனாக்கா நாளைக்கு திரும்பி பார்த்தா அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இருக்காது, ஓவர் டிராஃப்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும், கையில் எதுவும் இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கிறதுங்கிற ஒரு சூழல் தானே வருது. அது மாதிரி நன்மையும் செல்வமும் ஒரு பக்கம் நாளும் நல்குமேன்னு அது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாப்பம் ஜென்மாந்தரமாக நம்ம என்னெல்லாம் ஏர்ன் பண்ணின்னு வந்திருக்கோம்னு தெரியாத பாப்பம் மூட்டை, அந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு வர எல்லாத்தையும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை வழித்து எடுத்துகிட்டே போயிடுத்துனாக்கா என்ன பண்ணுறது. அப்போ இந்த பாப்பங்கள் எல்லாம் க்ஷயமாகணும், பாப்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும். அதுக்கு இங்கே சொல்கிறார் கம்பர், திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே. இந்த ராமநாமா சொல்கிறியே அது நன்மையை மாத்திரம் தேடி கொடுக்கும்னு இல்லை, நீ ஏற்கனவே கொண்டு வந்த பாப்ப மூட்டையும் செதைச்சு அழிச்சுவிடும். எப்படி அழிக்கும், ராமனுடைய பானம் இருக்கே, ராமனுடைய அம்பு எப்படி அதனுடைய எடுத்த குறியை அது முழுக்க அழிச்சிட்டு தான் மறுபடி திரும்பி வர்றதுன்னு அதனுடைய பவரை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி இந்த ராம நாமாவுக்கே அந்த அம்பு மாதிரியான ஒரு பவர், இந்த பாப்பத்தை சிதைச்சு அழிச்சு விட்டு தான் மறு வேலையை பார்க்கறது. அப்போ ராமநாமா சொல்கிறதுனால நன்மை நிறைய சேர்ந்துட்டுருக்கு, தீமையும் பாப்பமும் சிதைந்து தேயறது அழியறது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்கிறார். அடுத்தது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அப்படின்னு சொல்லிவிட்டார்.
ஜென்மம்னா என்ன? பிறவி. என்ன சார் ஒரு ஜென்மம் இது அப்படின்னு சொல்கிறாமே, ஒரு கஷ்டப்பட்டுண்டு. இந்த ஜென்மம்னா என்ன சார் ஜென்மம்னாக்கா, ஏன் இப்படி ஒரு பிறவி நமக்கு அப்படின்னு நம்ம அழுத்துக்கிறோம். இப்போ ஜென்மங்கிற வார்த்தை ஜனிப்பது, அதாவது பிறப்பது அப்படிங்கிறதுனால ஜென்மம்னு சொல்கிறோம். ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அப்போ ஜென்மமும் கிடையாதுனாக்கா பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது. அப்போ இது ரெண்டும் இல்லாமல் இருக்க முடியுமான்னா, அப்படி இருக்கிறது தான் முடிவான தீர்வு. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். எப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்? எல்லாரும் பிறக்கத்தானே பிறக்கிறோம். பிறந்தாக்கா ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறோம், ஏதோ கொஞ்சம் துளி போகிற சந்தோஷம் எங்கேயோ கிடைக்கிறது, அப்புறம் மறுபடியும் ஒரு சாவு, மறுபடியும் திரும்பி ஒரு சைக்கிள், இப்படியே தானே சைக்கிள்லே தானே மாட்டி சுற்றிகிட்டே இருக்கும். இதில் எங்கே சார் எக்ஸிட் கிடைக்க போகிறது? ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, சர்க்கிள்னா இப்படியே சுற்றிகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஆச்சாரியால் சொன்னதையும் நம்ம பார்க்கணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு ஒரு லைஃப் இருக்கே, அதுலேருந்து தப்பிச்சு போகணுமானா உனக்கு ஒரே வழி, இந்த கோவிந்தன்னு சொல்கிற ஒருத்தனை பிடிச்சிக்கோப்பா, மறந்துடாதேன்னு சொல்லி பஜ கோவிந்தம்னு சொல்லி கொடுக்குறா ஆச்சாரியால். அதே விஷயந்தான், அதே கோவிந்தனை தானே நம்ம ராம ராமான்னு இங்கே கூப்பிடுறோம். இங்கே கம்பநாட்டாரர் அதே தான் அழகாக எடுத்து கொடுக்குறார். இவனை பிடிச்சிக்கோ, இந்த ராம ராமாங்கிற ஒரு நாமாவை ஜபிச்சுட்டே இரு, அதை சொல்லிகிட்டே இருந்தியானாக்கா ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. உனக்கு இனிமே ஒரு பிறவி கிடையாது, பிறந்தா தானே திரும்பி மரணம். அப்போ இனி பிறவி இல்லாத பெருநிலை அப்படின்னு பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாளோ அப்படிப்பட்ட ஒரு பெருநிலையை ஸ்ரீ வைகுண்ட பதவின்னு சொல்கிறோமே, அந்த வைகுண்ட பதவியே நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த நாராயணன் காத்துன்ருக்கான். அப்போது அவங்கிட்ட நம்ம போய் சேரணும்னாக்கா அதுக்கு என்ன மார்க்கம்? எதுவும் பெருசாக நீ பண்ண வேண்டாம், இந்த ராமநாமாவை சொல்லிட்டு போகிறோம். அப்போ உனக்கு இந்த ஜென்மமும் மரணமும் இல்லாத ஒரு பெருவாழ்வுன்னு சொல்கிறாலே அது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்கிறார். ஏன்னா அதனுடைய படிகளாகத்தான் முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காரு. முதல்ல நன்மைகள் நிறைய சேரணும், ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய கரன்சி வேணுமே, அதுவும் சேரணும். ஏற்கனவே கொண்டு வந்த பாவ மூட்டை எல்லாத்தையும் துவைச்சி அழித்து அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இது ரெண்டும் நடந்துட்டுன்னு சொன்னாக்கா அப்போ நம்ம சுத்தமான ஒரு ஜீவனாக எங்கே போய் ரீச் ஆகணுமோ அதுக்கு எலிஜிபிளாக ஆகிடும், சத்பாத்திரமாக ஆகிடும். அப்படி ஆகிறதுனால ஜென்மமும் மரணமும் இல்லாத ஒரு பெருநிலையை சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறது. இதெல்லாம் நடக்கணுமானா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்ப்பா. இனிமே வரப்போகிற ஜென்மத்தையும் மரணத்தையும் பற்றி யோசிக்கிற, இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் இப்போ இருக்குது. இம்மையே இப்போவே நீ செய்ய வேண்டிய காரியமாக இந்த ஜென்மாவில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, அதை பண்ணிட்டேன்னா ஃப்யூச்சர்கள்லாம் டேக்கன் கேர் அப்படிங்கிற. இம்மையே இராம என்ற 2 எழுத்தினால், இராமன்னு இங்கே வார்த்தை எழுதியிருக்கு. ஏன்னா தமிழில் ரான்னு நேரடியாக அந்த ராணாவை போட முடியாது, முன்னாடி இந்த ஈன்னு ஒரு எழுத்தை போட்டு தான் எழுத முடியுங்கிறதுனால இராமன்னு இங்கே எழுதுறார். ஆனால் தெளிவாக சொல்கிறார் இராம என்ற 2 எழுத்தினால் அப்படிங்கிற. அப்போ ஈ ராமன்னு 3 எழுத்தாச்சு சார்னு கணக்கு கேட்கக்கூடாது. நம்ம தமிழில் எழுதுகிற ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கோ அந்த நியத்தியை அந்த ரூல் அனுசரித்து ஈ போட்டிருக்கே ஒழிய, மூலத்தில் சம்ஸ்கிருதத்தில் எப்படி இருக்கோ அப்படித்தான் ராமன்னு சொல்லக்கூடிய அந்த 2 அக்ஷரங்கள். அதனால தான் இவர் தெளிவாகவே எழுதி இம்மையே இராம என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு கொடுக்குறார். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்ததாக இந்த ராமநாமா இருக்குது. அதனால் மகாஜனங்களே இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்கோ, நன்னா புரிஞ்சுண்டு இந்த ஜென்மாவிலேயே இதை நீங்கள் தினம் நித்தியம் கிடைக்கிற சந்தர்ப்பம்லாம் பாராயணம் பண்ணிட்டுருங்கோ, இந்த ராமநாமாவை ஜபிச்சுட்டுருங்கோன்னு கம்பர் நமக்கு வழிகாட்டுறார். இந்த ராமனுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு சனாதன தர்மத்தில், ராமனுடைய பாதை ராமனுடைய வழி எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, அவன் எப்படி ஒரு வாழ்க்கையை நடந்து காமிச்சிருந்தாக்கா அவனை இவ்வளவு இந்த யுகங்கள் கடந்து ராமனை நம்ம நினச்சிண்டு ராமனை கொண்டாடின்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் தம் வாழ்க்கையை அவர் நடத்தி காமிச்சிருக்கார். ஒரு சுவாமியாக இல்லை, ஒரு தெய்வீகமான சக்தியை உபயோகப்படுத்தினவராக இல்லை. சொல்லப்போனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி இங்கே வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதராக மாத்திரமே தான், எந்த ஒரு பவரையும் யூஸ் பண்ணாமல் ஒரு மனுஷனாக எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தாண்டிண்டு இவர் தன்னுடைய வாழ்க்கையை செவ்வனே நடத்தி காமிச்சு தர்ம செம்மல் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் ராமனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் ராமனுடைய பேரை உலகம் உள்ளளவும் அப்படின்னு சொல்கிறாள். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த ராமநாமாவுக்கு உண்டான மகிமை எதனாலன்னா தர்மத்தின் வழியில் அவர் நடந்து காமிச்சாருங்கிறதுனால. அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், இந்த ஜனங்களால் நம்மளை அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நம்ம கீழே இறங்கி வந்தாவது அவர்களுக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுப்போன்னு தன்னுடைய கருணை மேலீட்டுனால சுவாமி ஒரு அவதாரமாக கீழே இறங்கி வரார் அப்படின்னு பார்க்க.
பெரியவா சொல்கிறா ஒரு ஸ்லோகத்தை, வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு. இந்த வேதங்கள் இருக்கே, வேதங்களாலும் அறிய முடியாதவனாகத்தான் இந்த ராமன் இருக்கான் அப்படின்னு கம்பராமாயண ஸ்லோகத்தில் பார்த்தோம். அருமறை குணர்வரும் அவனை அப்படின்னு. அப்படி வேதங்களாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா, ஆனால் ஒரே வழி அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா வேதம் வேதாந்தம் இது மூலமாக தான் அவன்கிட்ட கொஞ்சமாவது போக முடியும். சுவாமி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமானாக்கா வேத வேத்யாய நமஹா அப்படின்னு சுவாமியை அஷ்டோத்திரத்தில் கொண்டாடுறோம். அப்படி வேதங்களின் மூலமாக மாத்திரமே தெரிஞ்சு கொள்ளக்கூடியவராக இந்த சுவாமி இருக்கார். இந்த வேத வேத்யன் என்ன பண்ணுறார், இந்த ஜனங்கள் மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான கருணையினால் இந்த லோகத்தில் கீழே இறங்கி வந்து இவாளுக்கெல்லாம் எப்படி வாழணும், மனுஷனாக இருந்தாலும் உனக்கு எப்படிப்பட்ட தனி எக்ஸ்ட்ரா சக்தி கொடுக்காட்டாலும் தர்மத்தை கடைபிடிச்சு எப்படி வாழணுங்கிறத நம்மளால் நடத்தி காமிச்சிருவோன்னு அவர் இறங்கி வராராம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. எப்படி இறங்கி வரார், ஒரு ஆணாக ஒரு பிள்ளையாக. யாருடைய பிள்ளையாக வரார், தசரதன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவினுடைய பிள்ளையாக இங்கே பூமியில் அவர் அவதாரம் பண்ணுறார். அப்போது வேதங்கள் என்ன நினைக்கிறதா, நம்ம மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான இந்த பரமாத்மாவே கீழே இறங்கி பூமிக்கு போயிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய எண்டு கோல் லட்சியமே அவர் தானே, அவரே இறங்கி இப்போ பூலோகத்துக்கு போயாச்சே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு வேதங்கள் யோசிக்கிறதான். யோசிச்சுட்டு அவரே ஒருத்தருக்கு பிள்ளையாக போயிட்டாருன்னா நம்மளும் இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பிள்ளையாக நம்ம போயிட வேண்டியது தான் அப்படின்னு அவரே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு வேதங்கள் தீர்மானம் பண்ணிட்டு தான். அப்படி என்ன பண்ணிட்டு யார்கிட்ட போச்சு அப்படிங்கிறத பிரிவாக சொல்கிறா. அதுதான் அந்த 2வது லைனில் வேதா பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. யாருக்கு பிள்ளையாக வந்து பிறந்ததுங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசல்.